இன்னைக்கு இரவு பயணங்கள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வெறும் அவங்களுடைய வேலை பளுவுக்காக மட்டுமே வெளியில் போகிறாங்க, அந்த வேலை பளுவில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள்லேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற பயணமாக மட்டும் அதை நம்ம பார்க்க முடியாது. இன்னைக்கு இந்த ஈசிஆர் கிழக்கு கடற்கரை சாலையில் நடந்த இந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான் வெளி உலகத்துக்கு வந்திருக்கு. ஒரு குடும்பத்தினர் வந்து வராங்க, வெளியில் வராங்க. அந்த பயணத்தில் வரும்போது என்ன நடந்ததுங்கிற விஷயத்த இது வரைக்கும் போலீசார் வந்து அதை வெளியிடலை, முழுமையான தகவல் வெளியிடலை. பாதுகாப்புக்கான பார்வையை நம்ம வந்து உறுதிப்படுத்தணும், காவல்துறையினர் வந்து உறுதிப்படுத்தணும். அப்ப ஆண்களுக்கு மட்டும் பாதுகாப்பு, பெண்களுக்கு மட்டும் பாதுகாப்பு அப்படிலாம் இல்லை. நம்முடைய சட்டம் என்ன சொல்லுது, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம 100 கால் 100 தான் வந்து நமக்கு ரொம்ப மிக முக்கியமானது. ஏன்னா நீங்க எந்த நேரத்துல நீங்க 100க்கு கால் பண்ணாலும். செல்ஃப் டியூன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மனதின் மாய கண்ணாடி வித் வெனிலால நம்ம பார்க்க போற கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈசிஆர்ல ஒரு குடும்பத்தை வந்து ஒரு கார்ல சில வாலிபர்கள் வந்து துரத்துனாங்க அப்படின்ற ஒரு கேஸ் தான். இதை பத்தின மன ரீதியான விஷயங்களும் பிளஸ் இதுல லீகலா என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் வந்து ஒரு மக்கள் வந்து இதில் எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட அட்வொகேட் சசிகுமார் சார் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். ஓகே, இப்போ நீங்கள் அந்த கேஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னைக்கு அது நம்ம மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்களில் வந்து அது பெரிய அளவில் இன்னைக்கு பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஆமாம். ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த நைட் லைஃப் அப்படின்றது தான் ரொம்ப அதிகமாக விரும்புகிறாங்க. ஏன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, காலையில் கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போயிட்டு வரும்போது லாங் டிரைவ் எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை ஒரு குடும்பம் பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான இம்பேக்ட் அவங்களுக்கு வரும், என்ன மாதிரியான பயங்கள் அப்படி வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ நானே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது என் குழந்தைய கூப்பிட்டுட்டு ஒரு லாங் டிரைவ் நாங்கள் ஈஸியாக நிறைய தடவை போயிருக்கோம். இது எனக்கு பார்த்த உடனே நான் உடனே யோசிச்சதுன்னா, ஐயோ நம்ம வந்து டிரைவிங்லாம் கற்றுக்கணும்னு நினச்சோம், நம்ம வேறு நைட்டில் டிரைவ் பண்ணி போய் இந்த மாதிரி யாராவது நம்ம சேஸ் பண்ணுவாங்களோன்னு அந்த பயம் வந்து இயல்பாகவே நமக்குள்ளே வரும்போது இது எப்படி நம்ம வந்து லீகலாக அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு போலீஸ் ஹெல்ப்போ இல்லை உடனே வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டோ நம்ம அங்கே ரேஸ் பண்ணுறது, ஏன்னா இது நைட் டைம் அப்படின்னும் போது எப்படி வந்து மக்கள் வந்து இந்த பயத்துலேருந்து வெளியே வரலாம், என்ன மாதிரி லீகல் சப்போர்ட் இதுக்கு இருக்கும் சார்? ரொம்ப நல்ல அருமையான கேள்வி மேடம். இதை இன்னைக்கு இரவு பயணங்கள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வெறும் அவங்களுடைய வேலை பளுவுக்காக மட்டுமே வெளியில் போகிறாங்க, அந்த வேலை பளுவில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள்லேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற பயணமாக மட்டும் அதை நம்ம பார்க்க முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழல், இன்னைக்கு இருக்கிற வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இரவு நேர பணிகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் இருக்கு. வெறுமனே வந்து இன்னைக்கு பகல்ல மட்டும்தான் பெண்கள் பணி செய்யறாங்கனால இரவு நேர பணியாளர்களுமே இன்னைக்கு பெண்கள் பணியாளர்களா இருக்கிறாங்க. இரவு முழுவதும் வேலை செய்துவிட்டு அந்த டியூட்டி ஷிஃப்ட் மாத்திட்டு இன்னைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு. அப்ப 2 வகையான விஷயங்கள் இருக்கு. ஒன்று, இந்த மாதிரி வேலையில் மன அழுத்தத்தில் உள்ளவங்க பயணம் செய்கிறது இரவு நேரங்களில் தான் அவங்களுக்கு நேரம் ஓய்வு கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நிறைய வேலை செஞ்சுட்டு ஓட்டி அந்த மாதிரிலாம் பார்க்கறதுனால ரொம்ப மன அழுத்தம். மாத கணக்கில் இன்றைக்கி இருக்கிற தனியார் நிறுவனங்கள், இன்றைக்கி அரசாக இருக்கட்டும், வேலை பளு இருந்த ஒரு நிறுவனங்களாக இன்றைக்கி மாறி இருக்கு. அதனால் நீண்ட நேரம் வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் தொழிலாளர்களுக்கு இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. ஆண் தொழிலாளராக இருந்தாலும் சரி, பெண் தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, அது போல் ஒரு சூழல் இருக்குது. அதனால் அவங்க அதிலிருந்து மீள்றதுக்காக வந்து போகிறாங்க. மன அழுத்தத்தில் இன்றைக்கி நிறைய பேர் நிறைய விஷயங்களை, மன அழுத்தத்தை பற்றி நம்ம பேசலாம், நிறைய பாதிப்பு இருக்குது உங்களுக்கு தெரியும். அதே போல மன அழுத்தத்துக்காக மட்டும் பயணம் செய்யறாங்கன்னு மட்டும் நம்ம பார்க்க முடியாது. அப்ப இரவு நேரத்துல வேலைக்கு போறவங்களும் இருக்கிறாங்க. பெண்களும் இன்றைக்கு ஆண்களுக்கு சமமாக இரவுல வேலை பார்க்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதே போல வந்து கல்லூரி பயணங்கள் செய்யக்கூடியவங்க, நீண்ட தூரம் இப்ப வந்து சென்னை வர வேண்டியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இரவு நேர பயணங்கள் செய்ய வேண்டியதும் இருக்கு. அப்ப பயணங்கள் செய்து வேலைக்காகவோ அல்லது வேறு சில விஷயங்களுக்காக பயணம் செய்ய வேண்டியவங்க இருக்கிறாங்க. இரவு நேர பணியாளர்கள் இருக்கிறாங்க. மன அழுத்தங்கள் இருக்கிறவங்க இது போல பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஆக இது மாதிரி பயணம் செய்கிற விஷயம், இந்த விஷயம் மட்டும்தான் இன்னைக்கு பேசப்பட்டிருக்கு, இது மட்டும்தான் நடந்திருக்காங்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நிறைய சம்பவங்கள் இது இருக்க தான் செய்யுது, நிறைய சம்பவங்கள் இருக்குது. இன்னைக்கு இந்த ஈசிஆர் கிழக்கு கடற்கரை சாலையில் நடந்த இந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான் வெளி உலகத்துக்கு வந்திருக்கு. இது இன்னைக்கு நமக்கு பேசும் பொருளாக ஆக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஒரு விஷயத்தை வைத்து தான் இது போன்ற சம்பவங்கள் மேலும் நடக்காம நம்ம பார்க்க வேண்டிய, சமூகத்துக்கு ஒரு அவேர்னஸ் பேச வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, ஒரு குடும்பத்தினர் வந்து வராங்க, வெளியில வராங்க. அந்த பயணத்துல வரும்போது என்ன நடந்ததுங்கிற விஷயத்த இது வரைக்கும் போலீசார் வந்து அதை வெளியிடல, முழுமையான தகவல் வெளியிடல.
ஒரு இவங்க வந்த வண்டி ஒரு சின்ன வண்டியா இருக்குது, அவங்க வந்து ஒரு பெரிய வண்டி, அது ரொம்ப அதிக வேகம் போகக்கூடிய ஒரு வண்டிங்கிறதுனால அதுல ஓட்டுனவங்கெல்லாம் ஆண்கள் இருக்கிறதுனால வந்து வண்டியை மறைச்சிருக்கிறாங்க. அதுல இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியினுடைய கொடி அதுல இருந்ததுனால இன்னைக்கு அது பிரபலமா பேசப்பட்டிருக்குது. இப்போ இந்த விஷயங்கள் வந்து ரெண்டு விஷயமா பார்க்கணும். இது பொலிட்டிக்கலா ஆனதால மட்டுமே இது பேசப்பட்டது, இந்த விஷயம் வெளியே வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும். அப்போ பொலிட்டிக்கலாக வெளியே வரும்போது ஆளக்கூடிய ஆளுங்கட்சிக்கு இருக்கக்கூடிய அழுத்தமும் இந்த பிரச்சனையுடைய தன்மை மாத்திரத்துக்கும் அல்லது வந்து அந்த காவல்துறையில வந்து சரியா செயல்படலைங்கிற விஷயத்த மட்டுமே நம்ம நிறைய பேர் இது ஒரு பார்வையா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி பார்வையை தாண்டி பாதுகாப்புக்கான பார்வையை நம்ம வந்து உறுதிப்படுத்தணும். காவல்துறையினர் வந்து உறுதிப்படுத்தணும். அப்ப நமக்கு சட்டங்கள் வந்து இருக்குது. கடுமையான இரவுல பணி செய்யக்கூடியவங்களை பாதுகாக்கிறதுக்கு காவல்துறைக்கு வந்து நைட் பீட் வச்சிருக்கோம். அதே போல ஹைவே நெடுஞ்சாலையில வந்து நெடுஞ்சாலை பாதுகாப்பு பணிக்கு காவல்துறையினர் இருக்கிறாங்க. அப்ப நெடுஞ்சாலை காவல்துறை பணியாளர்களுக்கு இருக்கிறாங்க. இப்ப வெளிநாடுகள்லாம் வந்து நெடுஞ்சாலை முழுவதுமே வந்து கேமரா அன்னைக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வளர்ந்த நாடு. இப்ப நம்முடைய வளர நாடுங்கிறதுனால இன்னைக்கு அது போல ஒரு தன்மை இருக்கு. அப்ப சட்டத்துல வந்து என்னன்னாக்க அனைவரையும் பாதுகாக்கணுங்கிறது தான் சட்டம். அனைவரையும் பாதுகாக்கணும். இதுல ஆண் பெண், ஆண்களுக்கு மட்டும் பாதுகாப்பு, பெண்களுக்கு மட்டும் பாதுகாப்பு அப்படிலாம் இல்லை. நம்முடைய சட்டம் என்ன சொல்லுது? பர்சனல் லிபர்ட்டி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து 21 ரொம்ப தெளிவா சொல்லுது. ஒவ்வொரு தனி மனிதனுடைய உயிரையும் உடைமையையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சட்டம் வலியுறுத்துது. அப்ப அதுக்கு தனி சட்டம் தேவையா அப்படின்லாம் இல்லை. நீங்க நிறைய பேர் இதுக்குன்னு தனி சட்டம்லாம் கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய தனி மனிதனுடைய சுதந்திரத்தையும் அவனுடைய உடைமைகளையும் பாதுகாக்கிறதுக்காக இந்த சட்டம் வரையறைப்பட்டிருக்கு. அப்ப இந்த சரத்து சொல்லப்பட்டிருக்கிற இந்த சரத்தை பாதுகாப்பது ஒவ்வொரு அரசினுடைய கடமை. அதுல இருந்து தான் நம்ம பார்க்கணும். அப்ப பணியாளர்களுக்காக இருந்தாலும் சரி, அல்லது வந்து ட்ரெஸ்ஸுக்காக வந்து இந்த மாதிரி மன அழுத்தத்துல பயணம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தன்னுடைய வீட்டிற்கோ அல்லது வேலையை முடித்துவிட்டு செல்லக்கூடிய பயண நேரங்களாக இருந்தாலும் சரி, எல்லா நேரங்கள்லையும் அவங்களை பாதுகாக்கப்பட வேண்டியது ஒரு சட்டத்தினுடைய கடமை. இது காவல்துறையுடைய கடமை. எந்த சூழ்நிலையிலும் இது அரசியலாக்கப்படக்கூடாது. ஒரு பாதுகாப்புங்கிற ஒரு அளவுகோல்ல தான் வந்து காவல்துறையா இருந்தாலும் பார்க்கணும். அரசு ஆட்சி ஆளக்கூடியவர்களாக இருந்தாலும் பார்க்கணும். தங்களுடைய ஆட்சிக்குடி நட்பெயர் வரும், கெட்ட பெயர் வரும் அப்படிங்கன்னு பார்க்கக்கூடாது. அதே போல எதிர்கட்சிகளாக இருக்கிறவங்களும் வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இது யாரும் அணுகக்கூடாது. இது வந்து ஒரு பொலிட்டிக்கலா அணுகக்கூடாது. இதுல வந்து ஒரு பாதுகாப்புங்கிற அம்சத்தை தான் நம்ம எல்லாருமே எடுத்துக்கிற ஒரு பொறுப்புக்கு நாம இருக்கிறோம் அப்படிங்கறத இந்த இடத்துல நாம் புரிஞ்சுக்கணும். அந்த பார்வையில தான் நம்ம அந்த ஈசிஆர் சாலையில கடந்ததை வந்து அவங்களுடைய பாதுகாப்பில் என்ன குளறுபடி இருக்குது, அதை செய்தவர்கள் வந்து குற்றம் செய்தது காவல்துறையில் கண்டுபிடிக்கப்பட்டால் கடுமையாக தண்டிக்கப்படணும். அப்படி தண்டிக்கப்பட்டால் மட்டும்தான் வந்து நம்ம அடுத்தடுத்து வேலைக்கு போறவங்க மற்ற நேரங்களில் வந்து பயணம் செய்ய முடியும். இப்போ இதுல வந்து ஆண்களும் இருந்தாங்க. அதனால வந்து இங்க கால் பண்ணு, அங்க கால் பண்ணுன்னு அந்த மாதிரி அந்த வீடியோல இருந்துச்சு. இப்போ பெண்களா அங்க இருந்திருந்தாங்க, இல்ல ஆண்களுமே அங்க இருந்திருந்தாலும் இம்மீடியட்டா அவங்க வந்து அப்ரோச் பண்ற ஒரு நம்பர் எதுவா இருக்கலாம். யாருக்கு உடனே அவங்க கால் பண்ணலாம், எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க கால் பண்ணா அவங்களுக்கான உதவி வந்து உடனே வரும் அப்படின்றது உங்களால சொல்ல முடியுமா? ஸோ அது வந்து நாளைக்கு இந்த மாதிரி டிராவல் பண்ணிட்டு போறவங்களுக்கு ஒரு உபயோகமான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம 100 கால் 100 தான் வந்து நமக்கு ரொம்ப மிக முக்கியமானது. ஏன்னா நீங்க எந்த நேரத்துல நீங்க 100க்கு கால் பண்ணாலும் உடனடியா அவங்க வந்து அந்த இடத்துல ரெஸ்பான்சிவ் பண்ணுவாங்க. இப்ப இருக்கிற காவல்துறை வந்து ரொம்ப தமிழக காவல்துறை அதுல ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. அதே போல வந்து காவலன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காவலன் ஆப்பை பொறுத்த வரைக்கும் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போதே அவங்களுக்கு யார் ஒருத்தவங்க இப்போ நீங்க ஒரு காவலன் ஆப் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா 3 பேர்த்த நம்பரை வந்து நம்ம அதில் இன்ஸ்டால் பண்ணுவோம். நமக்கு யார் வேண்டியப்பட்டவங்க நம்பர்லாம் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இப்போ நீங்க அதுல போயிட்டு ஒரு மெசேஜை நீங்க இந்த மாதிரி நான் இக்கட்டான சூழ்நிலை இருக்கேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா அந்த மெசேஜ் உடனடியாக அந்த நீங்கள் எந்த லொக்கேஷன் இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய அன்னைக்கு பீட்டுன்னு சொல்லுவாங்க, அதை அந்த பாதுகாப்பு பணியில் இருக்கிற காவல்துறை அத்தனை பேருக்கும் அது பகிரப்படும். நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு 10-15 நிமிடங்களில் வந்து காவல்துறை அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. 100 கால் பண்ணாலும் அவங்களும் கிட்டத்தட்ட லொக்கேஷன் நம்ம எந்த லொக்கேஷன்ல இருக்கிறோமோ அந்த லொக்கேஷனுக்கு இமிடியேட்டா 100 கால் கூட போன் போயிட்டு அதன் பிறகு அது சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு வர்றது கூட கொஞ்சம் லேட்டாக டிலே ஆகும். ஆனா இது காவலன் ஆப்பை பொறுத்த வரைக்கும் இமிடியேட்டா வந்து அந்த இடத்துல செயல்படுது. ஆனா இந்த நேரத்தில் நம்ம இன்னும் ஒரு விஷயத்தையும் இருக்கும். இந்த இப்ப இன்ஸ்டால் பண்ணியிருக்க காவல்துறை அறிமுகப்படுத்தியிருக்க இந்த காவலன் ஆப் வந்து இன்னும் நவீனமாக்கப்படணும், இன்னும் சொல்ல போனா அந்த இடத்துல வந்து அது போட்டோ வீடியோவோ ஆட்டோமேட்டிக்கா எடுக்கிற மாதிரி கூட அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலாம். ஏன்னா அது வந்து இப்ப நம்ம ஒரு செல்போன்ல வந்து நம்ம வீடியோ எடுத்து
அந்த வீடியோவை வந்து ஒரு சம்பவத்துக்கு பிறகு இப்போ இந்த ஈசிஆர் ரோட்ல அந்த வீடியோ எடுத்திருக்காங்க. இந்த வீடியோவை சட்டத்துக்கு கொண்டு போகும்போது நிறைய நடைமுறைகள் இருக்கு. அவங்க எடுத்த வீடியோ உண்மைத்தன்மை உள்ளதா அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்க எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து அறிவியல் ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த வீடியோ உண்மை இருந்தாதான் இந்த சம்பவம் உண்மைன்னே நீங்க இப்ப இருக்கிற சட்டத்துல வந்து தண்டிக்க முடியும். அப்படியேதான் வச்சிருக்காங்க. இப்ப நான் அதையே என்ன சொல்றேன், இந்த காவலன் ஆப் இருக்கு. இந்த காவலன் ஆப்லயே வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த வீடியோ எடுத்தாக்க அதுவே வந்து ஒரு எவிடன்ஸா ரெக்கார்டா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் இப்ப இருக்கிற நவீன காலத்துக்கு காவல்துறை தன்னை முன்னேற்றம் அது இம்ப்ரூவ் ஆயிட்டு அது போல அதை இன்னும் செஞ்சா இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். பயணம் செய்யக்கூடியவங்களுக்கும் அந்த ஆப்பை பயன்படுத்தக்கூடியவங்களுக்கும் பரவாயில்ல, நாம இதை இன்ஸ்டால் பண்ணோம்னா இது வீடியோவே எல்லா இடத்துலையும் கன்வெர்ட் ஆகுது. அப்ப வரக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கும் எளிமையா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டியா இருக்கும். எந்த ரோடுன்னு அவங்க பார்ப்பாங்க, அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சப்போஸ் ஏதாவது ஒரு லேண்ட்மார்க்கை காட்டும்பாங்க, அந்த லேண்ட்மார்க்கை வச்சு இமிடியேட்டா அவங்கள ப்ரொடெக்ஷன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ரொம்ப அருமையான இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க சார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், கொஞ்சம் குடும்பமாக அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ குடும்பமாக நேரம் செலவழிக்கிறதே ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே பிஸியாக இருக்காங்கன்னும் போது இந்த மாதிரி ஒரு ட்ராவலில் அவங்க மனசில் இருக்கிறத பேசிக்கிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு போகிற இந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிட்டு இருக்கும் போது அவங்க மன ரீதியாக இந்த மாதிரி ஒரு பதட்டம் வரும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு 2 லேடிஸ் தான் போகிறாங்கன்னா அவங்களுக்கு டக்குன்னு அது ஒரு வீடியோ எடுக்கணும் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு பதட்டங்கள் வர ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன உடனே அவங்க காவலன் ஆப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அவங்க டீல் பண்ணி அவங்க சமுதாயமே இதை பார்த்துட்டு ஐயோ நம்ம போகக்கூடாதோன்ற அந்த பயத்துலேருந்து வெளியே வந்து இந்த மாதிரி லீகலாக இமீடியட்டாக போலீஸ் ஹெல்ப்பும் நமக்கு கிடைக்குன்ற நம்பிக்கையை ஊட்டும்படி இந்த விவாதம் இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் இந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ஷேர் பண்ணது. நம்ம இன்னும் நிறைய கேசஸ் வந்து மனதின் மாயக்கண்ணாடி வித் வெண்ணிலால நம்ம பேசலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. வணக்கம் சார்.